எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான களநிலங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது தென்காசி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? வெற்றி வாய்ப்பு யாருக்கு சாதகமாக இருக்கிறது? இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். ஓவராலா தென்காசி மாவட்டத்துடைய கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? இந்த தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை இங்க 5 சட்டமன்ற தொகுதிகள். சங்கரன்கோயில், வாசுதேவநல்லூர், கடைநல்லூர், தென்காசி, அப்புறம் ஆலங்குளம். இதுல சங்கரன்கோயிலும் வாசுதேவநல்லூரும் ரிசர்வ்டு சீட்ஸ். ஸோ இங்க முஸ்லீம் ஓட்டு கொஞ்சம் இருக்கு, தேவர் ஓட்டு கொஞ்சம் இருக்கு, சவுத் சைட்ல ஆலங்குளம் சைட்ல நாடார் ஓட்டு கொஞ்சம் இருக்கு, பிரிடாமினன்ட் தலித் ஓட்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஸோ இதுல முதல் தொகுதி ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை எடுத்து பார்ப்போம். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இந்த ஃபைட் நினைச்சாலே ரொம்ப தலை சுத்துது. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங் காம்ப்ளிகேட்டட் ஃபைட்ஸ். ஏன்னா இது ஆக்சுவலி திமுக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஜெயிக்க வேண்டிய ஒரு தொகுதி தான் இது. திமுக சேர்ந்த மனோஜ் பாண்டியன் ரொம்ப சுலபமா ஜெயிக்க வேண்டிய தொகுதி. லாஸ்ட் டைமும் அவர் அதிமுகலேருந்து ஜெயிச்சாரு. இந்த முறை திமுக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் லீட்ல அவர் இங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இங்க இருந்தது. ஆனா என்னன்னா இங்க 2 இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ். ஒன்று திரு ராக்கெட் ராஜா, இன்னொன்று ஹரிநாடர் ஜெயிலில் இருக்காரு, ஜெயிலிருந்து போட்டிருக்காரு. ஸோ இந்த இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் 2 பேருமே நாடார் ஓட்டு தான் டார்கெட் பண்ணி வராங்க. இவரும் மனோஜ் பாண்டியனும் நாடார் ஓட்டு தான் டார்கெட் பண்ணி நிற்கிறாரு. இதுல ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் இங்க பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே இங்க ஒரு மறவர் கேண்டிடேட்டை போட்டிருந்தாங்கன்னா நல்லாவே மேலே ஏறி எமர்ஜென்சிலாம் நினைக்கிறேன். பட் ஆனா அவங்களும் ஒரு நாடார் ஓட்டு கேண்டிடேட் போட்டதால இது ரொம்ப டஃப்பான ஒரு சினாரியோ தான் இருக்கு. ஏன்னா இப்போ எந்த ஓட்டு எப்படி போகும் அப்படின்றதே நமக்கு சரியா தெரியல. நாடார் ஓட்டு 4 சைட்ல பிரியும். இதுல மறவர் ஓட்டு எப்படி போகும் அப்படின்றது தான் எனக்கு. மறவர் ஓட்டு மேபி இப்போதைக்கு ஏடிஎம்கே கொஞ்சம் தென்காசி இந்த பகுதியில் கொஞ்சம் நல்ல அவங்க சீட் அவங்க கொஞ்சம் தினகரன்லாம் கண்டெஸ்ட் பண்றதால கொஞ்சம் அவங்க கொடுத்ததால அந்த மறவர் ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா ஃபுல்லான்றது பெரிய விஷயம். அதை மறவர் கேண்டிடேட் போட்டிருக்கும். பட் அதிமுக விஷயத்துலேருந்து அவங்க முன்னாள் திருநெல்வேலி எம்பி கேஆர்பி பிரபாகரன் அவரை கண்டெஸ்ட் பண்றாருங்க. ஸோ ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல மனோஜ் பாண்டியனுக்கு திமுக உள்ளேயும் ஒரு சில அதிருப்தி இருக்கு. அவருக்கு இப்போதான் சீட்டு கொடுத்துருக்குமா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஸோ இந்த சினாரியோ டஃபா இருக்கும். ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாக தான் போகும். என்னுடைய பார்வை மறவர் ஓட்டு வரப்புனா மைனாரிட்டி ஓட்டு இந்த பக்கம் மனோஜ் பாண்டியன் வர வாய்ப்பு இருக்கு. இதுல டிவிகே விபின் சக்கரவர்த்தி அவர் ஹிந்து கேண்டிடேட் போட்டிருக்காரு. என்டிகே பல்ராஜ் அவர் ஒரு செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காரு. அதால இது எந்த டைரக்ஷன்ல வேணா போகலாம். ஸோ இதை ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு சீட்டாக தான் நான் இந்த சீட் நான் சொல்லுவேன். யாருக்கு எப்படி எந்த ஓட்டு வரும்னு என்னால் இங்கே கணிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. அடுத்து தென்காசி சட்டமன்ற தொகுதி. இந்த தென்காசி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அது காங்கிரஸ் சிட்டிங் சீட்டு இந்த மாதிரி திமுக வாங்கியிருக்காரு. திமுகவிலிருந்து திரு அன்பகம் கலை அவரோட மகன் இருக்கிறாரு, கலை கதிரவன் நினைக்கிறாரு. அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அப்புறம் அதிமுக செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர் ஒரு மறவர் சமூகத்தை சேர்ந்த கேண்டிடேட்டு. நாம் தமிழர் புஷ்பலதா மகாலிங்கம், டிவிகே ராஜா பிரகாஷ், அப்புறம் புதிய தமிழகமும் கொஞ்சம் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஸோ இது இங்கே ஃபைட் கொஞ்சம் டஃபா போகும். பட் எனக்கு தெரிஞ்சு திமுகவே இங்கே ஸ்ட்ரெயிட்டா கண்டெஸ்ட் பண்ணுறதால ஓரளவுக்கு அந்த நாடார் ஓட்டு கொஞ்சம் நாடார் ப்ளஸ் மைனாரிட்டி ஓட்டு இங்கே தென்காசி பகுதியில் கொஞ்சம் மைனாரிட்டிஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்காங்க. அவங்க அந்த ஓட்டு கொஞ்சம் இருக்கு. நான் மறவர் காஸ்ட் ஓட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கிறதால இந்த திமுகவுக்கு இந்த தொகுதியில் நான் ஒரு எட்ஜு கொடுப்பேன். இங்க நாம் தமிழரோட ஓட்டிங்கும் இங்கே நல்லாவே போனோம்னா கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ தாவேகா ஓட்டு கொஞ்சம் நாம் தமிழர்கிட்டையும் திமுக ஓட்டை பிடிக்கிறாரா இல்லாட்டி ஓட்டு பிடிக்கிறாரா அது தாவேகா வேட்பாளர் அப்படின்றது நம்ம தெரியல. தாவேக்கால ராஜபிரகாஷ்ன்ற ஒரு வேட்பாளர் இந்த ஓட்டை பிடிக்கிறாரு அப்படின்றது தெரியல. ஸோ க்ளோஸ் ஃபைட்டாக இருக்கும். பட் அதில் திமுகவுக்கு ஒரு எட்ஜி இருக்கும்னு நான் நம்புறேன். கடைநல்லூர் ரொம்பவே ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இதே மாதிரி கிட்டத்தட்ட தென்காசி மாதிரி. பட் ஆனால் இங்கே தேவர் பாப்புலேஷன் கொஞ்சம்
சிக்னிஃபிகண்டா இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து என்னன்னா இவர் வந்து குட்டியப்பன் கிருஷ்ணமுரளின்ற கேண்டிடேட் வந்து அவர் அவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பையா பாண்டியன் நினைக்கிறேன். கிருஷ்ணமுரளி அவர் ஒரு அவருக்கு எதிராக வந்து இங்க ஐஎம்எல் இருந்தாங்க. அப்போ வந்து அமமுக ஒரு நல்ல ஒரு ஓட் ஸ்பிளிட் பண்ணாங்க. எங்க நாம் தமிழர் கொஞ்சம் கொஞ்சம் ஓட் ஸ்பிளிட் பண்ணாங்க. அப்புறம் இந்த அமமுக சேர்ந்த அப்புறம் மக்கள் நீதி மேல போராட்டியில் ஸோ அந்த அமமுக சேர்ந்த ஐயாத்துரை பாண்டியன் தான் இப்போ அதிமுக இருக்காங்க. ஸோ அதிமுகவோட மறவர் ஓட் பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுக கூட்டணியில இந்த முறை வந்து இந்த தொகுதி வந்து மதிமுக குரூப் மதிமுக ராஜேந்திரன் கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இதுல வந்து கொஞ்சம் முஸ்லிம் ஓட்ஸ் சிக்னிஃபிகண்டா இருக்கு, தலித் ஓட் சிக்னிஃபிகண்ட் இருக்கு. ஸோ திமுக வந்து தலித் முஸ்லிம் அது கன்சல்டேஷன் போயிட்டு நாடார் ஓட்டு கொஞ்சம் கம்மி தான். ப்ளஸ் சிறிய எண்ணிக்கை ஹிந்து ஜாதிகள்லாம் கொஞ்சம் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலி இந்த தொகுதி ஜெயிக்கு. ஸோ டெக்னிக்கலி இந்த ஜெயிக்கிற தொகுதி தான் இருக்கு. கொஞ்சம் புதிய தமிழகம் எந்த அளவு ஓட் ஸ்பிளிட் பண்ணுவோம் தெரியல. பட் ஆனால் இங்க இருக்கிற தலித் ஓட்டு ஓரளவுக்கு திமுக கன்சாலிடேட் ஆகும். இதுவும் ஒரு க்ளோஸ் ஃபைட்ல மதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் நான் கொடுப்பேன் இந்த தொகுதியை பொறுத்தவரை. அடுத்து வாசுதேவநல்லூர் தொகுதி. வாசுதேவநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை இங்க வந்து திமுகவிலிருந்து தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ராஜா அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. இவர் வந்து லாஸ்ட் டைம் வந்து சங்கரன் கோயில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாரு. இங்க ராஜா கண்டெஸ்ட் பண்றாரு. அவருக்கு எதிராக பாஜக நிற்குது. அனந்த் ஐயாசாமி பாஜக நிற்கிறாரு. அனந்த் ஐயாசாமி கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்காரு. நாம் தமிழர் இருந்து இசை மதிவண்ணன் கொஞ்சம் அவர் நிற்கிறாரு. அப்புறம் டிவிகேல அமுதா ராணின்ற ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் க்ளோஸாக தான் போகும் இந்த தொகுதியை பொறுத்தவரை. பட் நான் வந்து இங்க வந்து என்னன்னா இவருக்கு கொஞ்சம் ராஜாவுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கு. சங்கரன் கோயிலே கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கிறதால தான் இங்க ஷிஃப்டே வராரு. கொஞ்சம் நான் தலித்ஸ் மத்தியில கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கு. தலித்ஸ்லயும் கொஞ்சம் அங்கே எதிர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது அனந்த் ஐயாசாமி கன்சல்டேட் பண்ண முடியுமான்னா இது இரட்டையில இருந்தால் உறுதியா இரட்டையில வெற்றி பெற்றிருக்கும். அனந்த் ஐயாசாமிக்கு வந்து கொஞ்சம் அந்த எலீட் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் அந்த இது எடுக்க முடியுமா அப்படின்றது நம்ம தெரியல. பட் அவர் கொஞ்சம் தொகுதியில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை நாம் தமிழர் ஓட்டும் கொஞ்சம் டிவிகே கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணும். டிவிகே கொஞ்சம் இந்த ரெண்டு சைட் பிஜேபி ஓட்டோ ஏடிஎம்கே ஓட்டோ எப்படி ஸ்பிளிட் பண்ணது இல்லை. ஸோ இந்த தொகுதியை பொறுத்து ரொம்ப க்ளோஸாக தான் போவோம். இதுல வந்து என்னோட இது வந்து நான் அனந்த் ஐயாசாமிக்கு ஒரு சின்ன எட்ஜ் கொடுப்பேன் நான் இந்த தொகுதியில. பட் அதே சமயம் ராஜா வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட், நல்ல எக்ஸ்டென்சிவ் ஸ்பின் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் கேண்டிடேட் தான் ராஜா. ஸோ இங்கே அனந்த் ஐயாசாமிக்கு நான் ஒரு எட்ஜ் நான் கொடுப்பேன் இந்த வாசுதேவநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை. அடுத்து சங்கரன் கோயில். இது வந்து இங்க வந்து ஆக்சுவலி இங்கே தான் ராஜா கண்டெஸ்ட் பண்ணார். இங்கே கண்டெஸ்ட் பண்ணி அவர் ஷிஃப்டே இருக்காரு. இந்த தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயும் வந்து இங்கே வந்து திமுக கூட்டணி காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து அதிமுக ஸ்டேட்டாக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நாம் தமிழர்லேருந்து திரும்பி கவிதா கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. நாம் தமிழர் லாஸ்ட் டைமு இங்கே வந்து ஒரு 13,000 ஓட்டு எடுத்தாங்க. அப்புறம் டிவிக்கு ராமராஜன் கண்டெஸ்ட் பண்ணாங்க. நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் பார்லிமெண்ட்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு ஃபைட் இல்லாததால. இதுவும் கொஞ்சம் க்ளோஸாக போனாலும் கொஞ்சம் அதிமுகவோட கிரவுண்ட் ஒர்க் காங்கிரஸ் எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுல மறவர் ப்ளஸ் அவங்களோட அந்த சில காஸ்டோட கன்சால்டேஷன் அதிமுக ஃபேவரபுளாக இருக்கும். அதிமுக லாஸ்ட் டைமே வந்து முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமிக்கு கொஞ்சம் அவங்க சிட்டிங் மினிஸ்டர் இருந்தாங்க. அவங்க சிட்டிங் மினிஸ்டர் இருந்து தோக்குறாங்க. பட் அதிமுகவுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளான ஒரு தொகுதி தான் இது. போனாட்டு ராஜலட்சுமி கொஞ்சம் எதிர்ப்பு இருந்து கொஞ்சம் அமமுக வந்து ஓட் ஸ்பிளிட் பண்ணதால் தான் அவங்க ஜெயிச்சாங்க. இங்கே வந்து இப்போ அமமுக இருக்கிறத ஒரு ப்ளஸ். அதிமுக இங்கே நான் அந்த எஜ்ஜில் அதிமுக லீடுன்னு தான் நான் சொல்லுவேன். தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்கள் பார்த்தோம். அந்த 5 சட்டமன்ற தொகுதிகள் ஆலங்குளம், சங்கரன் கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி. இதுல ஆலங்குளம் வந்து இது வரைக்கும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல, ஒரு இழுபறி நிலையில தான் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சங்கரன் கோவில்ல வந்து அதிமுகவுக்கு ஒரு எட்ஜி கொடுத்துருக்கீங்க. வாசுதேவநல்லூர்ல பாஜக வேட்பாளருக்கு அதிமுக கூட்டணிக்கு வந்து ஒரு எட்ஜி கொடுத்துருக்கீங்க. கடையநல்லூர் வந்து திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதியா சொல்லியிருக்கீங்க. அதனை போன்ற தென்காசியும் திமுகவிற்கு வாய்ப்புள்ள தொகுதியா சொல்லியிருக்கீங்க. தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவாக பார்த்தோம். மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம். நன்றி.